இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை அதிகாலையில் தேடும்போது ஆண்டவரை நாம் கண்டடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள். தேடும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், தேவைகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம், ஒரு தடையா இருக்கலாம், இல்ல குழந்தை இல்லை என்று பிரச்சனையில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ விதமான மனிதர்கள் சமாதானம் இல்லாதபடி அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கீங்க, சந்திக்கிறீங்க என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக தெரியும் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் சரியாக தேடுகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நாம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவரோட நான் இடைப்படுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, போராட்டம், நிந்தனை, அவமானம் நான் சந்திக்கிறேன். ஆனா நான் ஜெபிக்கிறேன், ஆனா என்னால அந்த ஜெபத்தில் என்னால விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ என்னை தேடினா என்னை பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்தால் மாத்திரம் போதாது, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதுவா இருந்தாலும் கூடும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் நமக்கு ஆண்டவரை நாம் சந்திக்க முடியவில்லை, அதிகாலையில் நாம் எழும்ப முடியல, இருந்தாலும் நம்முடைய வேலையில் ஜெபிக்க முடியாதபடி ஒரு தடை. இன்றைக்கு நீங்கள், ஆண்டவரே நான் ஜெபிக்க வேண்டும், எல்லா வேலையும் உங்களால் செய்ய முடியும், ஆனா வேதத்தை மட்டும் தியானிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. நமக்கு தூக்கம் வரும், டயர்டா இருக்கும். இந்த வேதத்தை எடுத்தாவே டயர்டா இருக்கும், தூக்கம் வரும். யாராச்சும் நமக்கு கால் பண்ணுவாங்க, வேதத்தை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோமா, அந்த காலை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். இந்த அழிந்து போகிற காரியங்களை குறித்து நாம் நாடி ஓடாதபடி, இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களில் இருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரை தேட வேண்டும். முழு மனதோட ஆண்டவரை நாம் தேட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, என்ன பெரிய பிரச்சனை, மலை போன்ற பிரச்சனை, இன்னைக்கு நான் டாக்டர்கள் சொல்ல, நீ மறிச்சு விடுவப்பா, இனி உனக்கு குழந்தை பிறக்காது, இந்த கடன் தொல்லையெல்லாம் நீ ஓடிக்கொண்டு இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத அவமானத்தை நீ சந்திக்கலாம், ஏதோ ஒரு பாவத்துல நீங்க சிக்கி இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை முழுமையாக, எசப்பா என்னால முடியலப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், முழுமையாக தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில, உங்க உள்ளத்துல ஒரு சமாதானம் வரும், உங்க வீட்டுல ஒரு சமாதானம் வரும், உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் உருவாகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் முழு இருதயத்தோட ஆண்டவரை நாம் தேட வேண்டும். நாம் ஆண்டவரையும் தேடிக்கொண்டு, பாவமான வாழ்க்கையில் நாம் இருந்தால், பாவமான வார்த்தைகளை பேசினா, பாவமான செயல்ல பாவமா இருக்கிற மனிதனோட நீ போனா, நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தேடினா கூட உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு, விண்ணப்பத்துக்கு பதில் வராது. இன்றைக்கு முழு இருதயத்தோட ஆண்டவரை நீ தேடும் போது, நீ இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் சொல்லலாம், நீ ஆண்டவரை தேடுற, நாங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கோம், இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்று துர்மார்க்கன் சொல்லுவான். அவனை நோக்கி நீங்க ஓடி அவங்களோட நீ இருந்து விட்டு, தேவ சமூகத்துல எனக்கு சமாதானம் கொடுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என் பிரச்சனையை மாற்றுங்கப்பா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா நடக்காதுங்க. நிச்சயமா பரிசுத்த உள்ள
மனத்தோட நீங்க இருக்கும்போது பரிசுத்தம் உள்ள எண்ணங்கள் நமக்குள்ளாக வரும். எனக்கு இந்த இவங்கள பார்த்தா எனக்கு தப்பா தோணுது, இந்த காரியங்களை ஏன்னா நான் செஞ்சிட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? அந்த காரியத்தை நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுடும் போது மறுபடியும் நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா நீ சமாதானத்தை நீங்க இழந்து விடுவீங்க. குடும்பத்துல பிரச்சனையும் எந்த இடத்துல இருந்து பிரச்சனை வருது என்று யோசிச்சு அதை நிதானித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவரை நீங்க பார்க்க முடியும், அவருடைய வஸ்திரத்தை பார்க்க முடியும், அவருடைய வார்த்தை உங்களோட இடைப்படுங்க. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அவரை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் தேவன் செய்வார், நிச்சயமாக செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனே, எங்களுடைய எல்லா காரியமும் உமக்கு தெரியும்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. ஏசப்பா, நீர் எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, குடும்பங்களை நடக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஆண்டவரே கர்த்தர் பதில் கொடுங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் ராஜா, அற்புதங்கள் நடக்கட்டும், தடைகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்களே ராஜா, என் நாமத்தினால நீ எதை கேட்டா நான் தருவேன் என்று உங்க வார்த்தை சொல்லுதுப்பா. இந்த நாள்ல ஏசப்பா கண்ணீரோட வேதனையோட அப்பா இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாறட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, பணத்தின் நிமித்தமாக சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்கப்பா. வானத்தை திறங்கப்பா, உங்க கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுங்கப்பா. பிசினஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க வல்லமையில கரை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் போராட்டங்கள் தந்திரங்கள் எல்லாம் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ராஜா. உங்க கரம் இறங்கட்டும், எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.